வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சு, அதில் இருக்க சிம் கார்டு போச்சு, சிம் கார்டோட மிஸ் ஆயிடுச்சு, யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம், த்ரூ ப்ராப்பர் சேனலில் போலீஸ் கம்ப்ளைண்ட்டோட நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுக்கான டூப்ளிகேட் சிம் கண்டிப்பாக வாங்கணும். என்ன ப்ரூஃப் யாருடைய பேரில் இருக்கோ அதை வந்து அதற்கான சர்வீஸ் ப்ரொவைடர் யார், ஏர்டெல்லா, ஜியோவா, வோடாஃபோனா, அவங்கள்ட்ட போய் அதே ப்ரூஃபை கொடுத்து டூப்ளிகேட் சிம் இமீடியட்டாக வாங்கிட்டு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மனுவா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிக்கணும். இல்லை எனக்கு ஆன்லைனில் நான் பண்ணுவேன் அப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் வந்து டிஎன் போலீஸ் வெப்சைட்டில் போயிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டருக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் போகும். அது கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கான நியரஸ்ட் அது என்ன எந்த இன்சிடென்ட் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து எங்கே ஆணுச்சோ அதுக்கான நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் நேரடியாக போய் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் காப்பி உடனே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஆக்ஷன் ஆகும். இல்லை ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது அதோட ஃபார்வர்ட் ஆகி அதுக்கான ஸ்டேஷனுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் வந்து உள்ள சைட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் கலர் ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் ஸ்டோலன் லாஸ்ட் மொபைல், அந்த ஆப்ஷனில் போய் நம்ம பிளாக்கான அந்த மொபைலில் இருக்க சிம் கார்டு நம்ம டூப்ளிகேட் வாங்கியிருக்கோம்ல, அது ஆக்டிவ் ஆயிரும். ஒரு 2 ஹவர்ஸில் 1 ஹவரில் ஆக்டிவ் ஆயிரும் வாங்கினதுக்கப்புறம். அதுக்கு அதோடைய சிம் நம்பரை போட்டுக்குங்க. ப்ளஸ் செகண்ட் ட்ரேல எதுவும் சிம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்குங்க. ஐஎம்ஐ நம்பர், கண்டிப்பாக ஐஎம்ஐ நம்பர் தேவை. ஐஎம்ஐ நம்பர் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஐஎம்ஐ நம்பர் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ மொபைல் வாங்கினாலே ஐஎம்ஐ நம்பர், பர்ச்சேசிங் பில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஃபியூச்சருக்கு அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாக்ஸை மேக்ஸிமம் தூக்கி போடாதீங்க. அந்த மொபைலுக்கான ஒர்த்து உங்களுக்கு குறையுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணால் தூக்கி போடுங்க. அது வரைக்கும் தூக்கி போடாதீங்க. பில் இல்லாமல் கூட இருக்கலாம், பட் ஆனால் ஐஎம்ஐ நம்பர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கான ஐஎம்ஐ நம்பர் போடுங்க. பிராண்ட் என்ன, மாடல் என்ன, அதுக்கு இன்வாய்ஸ் இருந்தால் இன்வாய்ஸ் வைங்க. இல்லை அதான் பில்லு இருந்தால் பில்லு வைங்க. இல்லைன்னா மேனிட்ரி கிடையாது. பில்லு அந்த மொபைலுக்கான ப்ரைஸு, பிளேஸு, எங்கே இந்த இன்சிடென்ட் ஆனிச்சோ அந்த பிளேஸு, மிஸ்ஸிங் டேட்டு, டைமு, அண்டு டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனு, அந்த கம்ப்ளைண்ட் நம்பர், இந்த சிஎஸ்ஆர் வாங்கியிருந்தா சிஎஸ்ஆர் காப்பியோட வச்சுக்கோங்க. அதை அப்லோட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் யார் பேரில் அந்த மொபைல் இருக்குது, அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்களோட ஐடி ப்ரூஃபு, அதை அப்லோட் பண்ணிக்கிங்க. ஐடி நம்பர் அதையும் போட்டுக்கோங்க. மெயில் ஐடி கண்டிப்பாக போட்டுங்க. மெயில் ஐடியை வச்சு தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டிமேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். ஓடிபி வரும், கொடுத்தீங்கன்னா இதுக்கான ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கான ட்ராக்கிங் நம்பர் கிடைச்சோன்னா இந்த ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ், செக் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ், தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறத விட நம்மளோட மெயில் ஐடி நம்ம வாட்ச் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம திருடிட்டு போனவங்க, அந்த மொபைலை எடுத்துகிட்டு போனவங்க எப்போ அந்த ட்ரேல, அந்த ஐஎம்ஐ ட்ரேல உள்ள சிம்மை, நம்மளுடைய ஓல்டு சிம்மை எடுத்துட்டோ, அவங்களுடைய சிம்மை, பர்சனல் சிம்மோ, என்ன சிம்மு போடுறாங்களோ அந்த சிம்முக்கான அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல ப்ரூஃப், அந்த ப்ரூஃபு ப்ளஸ் அந்த மொபைல் நம்பர், அந்த லொக்கேஷன் எல்லாமே அந்த ட்ராக்கிங் உடைய சைட்டுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கான இன்டிமேஷன் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக வரும். ஸோ மெயில் ஐடியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். மெயில் ஐடிக்கு இந்த எப்போ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ யூசேஜோடைய மெசேஜ் வந்து நமக்கு மெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் வரும். ஸோ இன்டிமேஷன் வந்ததுக்கப்புறம் போலீஸில் வந்து நார்மலாக சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்ததுக்கப்புறம் டிஎன் போலீஸில் என்ன பண்ணுவாங்க, அதை கிரைமுக்கு அனுப்பிச்சு ட்ராக்கிங் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் ட்ராக்கிங் பண்ணுறாங்களா இல்லைங்கிறது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா உங்களுக்கு ட்ராக்கிங் உங்களுக்கே கிடைச்சிடும். உங்களுக்கே கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக போய் ஸ்டேஷன்லேயே போய் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், சார் இந்த மாதிரி ட்ராக்கிங் வருது, நீங்கள் கொஞ்சம் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிரைமில் சொல்லி அதுக்கான ட்ராக்கிங் ப்ரூஃப் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நம்பர், அவங்களோட ஐடி ப்ரூஃப், லொக்கேஷன், ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆயிரும். பேரோட அவங்களுக்கு வந்தனால அந்த இண்டிவிஜுவலுக்கு அவங்க கால் பண்ணி அந்த டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி நம்ம இந்த டீட்டெயில் நம்ம கேட்கக்கூடாது, நம்மளும் பேசக்கூடாது ஆர்வக்கோளாறுல. ஸோ அதுக்கான டீட்டெயில் படி அவங்களே கால் பண்ணி நம்ம பொலைட்டாக கேட்கணும். அவங்க அவங்களுடைய பாசையில் அந்த கிரெடிட் போனவங்கள்ட்ட எப்படி பேசி வாங்கி வர வச்சு வாங்கணுமோ அது மாதிரி வர வச்சு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்க நம்மள்கிட்ட ஒரு மனு மாதிரி எழுதி வாங்கிக்குவாங்க, நம்ம நல்ல முறையில் பெற்றுக்கொள்ளப்பட்டது, ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நம்ம எழுதி கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நம்ம அந்த மொபைலை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம்
இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அன்பிளாக் ஃபோன் மொபைல்னு, அதை கிளிக் பண்ணி மொபைல் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அன்பிளாக் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக நம்மளோட சிம்மை போட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி தான் எனக்கு வந்து கிடைச்சிச்சு மொபைல். ஆனால் இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகலாம். சப்போஸ் திருடிட்டு போனவங்க உடனே வேற சிம்மு போட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்க மறுநாளே வந்து அந்த சிம்மை நம்மளோட சிம்மை தூக்கி போட்டு அவங்களோட சிம்மை எப்போ போட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு கிடைச்சிடும். உடனே நம்ம ட்ராக்கிங் பண்ணிடுவாங்க. உடனே நமக்கு வந்து மொபைல் ரெக்கவர் ஆயிரும். லேட்டாக ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் டிலே ஆகும். ஆனால் நமக்கான இன்டிமேஷன் மொபைலுக்கு மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக வரும். ஸோ மெயில் ஐடியை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் மெயின். ஸோ இதுக்கான CEIR.gov.in இதுதான் மெயின். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்ன்றது ஃபார்மாலிட்டிக்கு அவங்க கொடுப்பாங்க. சர்ச் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, கிரைமில் கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பார்க்குறாங்களா இல்லையாங்கிற இன்டிமேஷன் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இது மூலியமாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. இது போன்ற தகவல்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி அப்டேட்டான நியூஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ.